ஒரு சில பேருக்கு உங்க மேல ஒரு உண்மையான அன்பு இருக்காது. அவங்க உண்மையிலேயே உங்கள நேசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எத விரும்பியிருப்பாங்க அப்டின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில சைட்ஸ், மேபி வெர்ஷன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. என்னென்ன பிடிச்சிருக்கும் அப்டின்னா, உங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகேவா இல்லனாலும், அவங்க சொல்றாங்கன்னு நீங்க எல்லாத்துக்குமே ஓகே, ஓகேன்னு சொல்வீங்க. எதுக்குமே நோ சொல்ல மாட்டீங்க. உங்களோட விருப்பங்கள், உங்களோட தேவைகள் இது எல்லாத்தையுமே பார்க்காம, மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நெறைய தியாகங்கள் பண்றது. மத்தவங்க எல்லாரும் ஹேப்பியா இருக்கணும்னு, உங்களோட விருப்பங்கள கூட ஒதுக்கி வச்சுட்டு, யூ நோ இந்த அளவுக்கு கோயிங் அவுட் ஆஃப் த வே இந்த ஆட்டிட்யூட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கும் பொழுது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து, நம்ம யாரு? நம்ம ஏதோ தொலைஞ்சு போன மாரி நீங்க ஃபீல் பண்ணும்போது, சரி நமக்காக பேசலாம் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களால அத ஹேண்டிலே பண்ண முடியாது. ஆ முதல்ல வந்து ஆ எல்லாருக்காகவும் கேர் எடுத்து பண்றவங்களோட ஆட்டிட்யூட வந்து யூனோ ரொம்ப ஒரு சாக்ரிஃபைசிங்கா பார்ப்பாங்க. அப்புறம் ஏதாவது சண்டை வந்தா கூட, சரி இப்ப எதுக்கு இத பத்தி பேசணும்? எதுக்கு இத பத்தி ஆர்க்யூ பண்ணணும்னு நீங்க அமைதியா போயிடுறீங்கல்ல, அத வந்து ரொம்ப மெச்சூர்ட் நேச்சரா பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப சைலன்ட்டான பெர்சன். எதுக்குமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ரொம்ப